Good morning, students. To continue the lesson, people revolt. First, Nawab of Arcot. After the decline of the Vijayanagar Empire, the Mughals established their supremacy in the south. The Nawab acted as their representative in Karnataka. Panjalam Kurichipalayam was acted as an ally to the Nawab of Arcot, hence it paid tribute to the Nawabs. But in 1792, the political condition had completely changed. Based on the Carnatic Treaty of 1792, the company gained the right to collect taxes from Panjalam Kurichi. The collection of tribute was the main causes for the rivalry between the English and Kattabomman. இந்த ஆர்காட் நவாப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜயநகர் எம்பையர் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் முகல்ஸ் எப்படி சவுத் சைடு தங்களுடைய சூப்பரமசியை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் கர்நாடகாவில் நவாப் முகலாயருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணுறாரு. பாஞ்சாலங்குறிச்சியும் நவாப் கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு. அது நவாப்க்கு நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1792 ஏற்பட்ட கர்நாடகா ட்ரீட்டி படி ஃபுல்லாக பொலிட்டிக்கலில் நிறையா சேஞ்ச் ஆகுது. பாஞ்சாலங்குறிச்சிட்ட இருந்து கண்டிப்பாக வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறனால ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்க்கும் கட்டபொம்மனுக்கும் இடையில் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் ஆகுது. Then Kattabomman meet Jackson. In 1798, Colin Jackson, the collector of Ramanathapuram, wrote a letter to Kattabomman asking him to pay the tribute areas. But Kattabomman replied that he was not in a position to remit the tribute due to famine in the country. Colin Jackson got angry and decided to send an expedition to punish Kattabomman. However, the Madras government directed the collector to summon the Palaikar at Ramanathapuram and hold a discussion. In 1788, Kattabomman and his minister Subramaniam meet the collector at Ramanathapuram. Most of the areas leaving only 1080 pakodas as balance. Subramaniam had to stand before the arrogant collector for 3 hours. The collector insulted them and tried to arrest Kattabomman and his minister. Kattabomman tried to escape with the minister. Umathurai suddenly entered the fort with his men and helped the escape of Kattabomman. But unfortunately, Subramaniam was taken as prisoner. கட்டபொம்மனும் சாக்சனும் மீட் பண்ணுறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜாக்சன் 1798 ரிமைனிங் பேலன்ஸை கட்ட சொல்லி கட்டபொம்மனுக்கு லெட்ரு எழுதுகிறாரு. அப்போ ஏற்கனவே ஃபேமினாக இருக்கிறனால எங்களால் கட்ட முடியல அப்படின்னு கட்டபொம்மன் பதிலுக்கு அனுப்புகிறாரு. அப்போ 1798 கட்டபொம்மன் தன்னுடைய அமைச்சர் சுப்பிரமணியத்தோட ராமநாதபுரத்தில் போய் கலெக்டரை சந்திக்கிறாரு. 1080 பக்கோடா தவிர பெரும்பாலான வரியை கட்டபொம்மன் கொடுத்துருக்காரு அப்படின்னு கணக்கை சரி பார்த்த பிறகு அனுப்பிச்சிடுறாங்க.
ஆனால் கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியமும் ஜாங்ஷன் மீது கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த அவமானத்தை வந்து அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா தாங்கிக்க முடியல. கட்டபொம்மன் தன்னுடைய அமைச்சரோடு என்ன செய்கிறாரு, அந்த இடத்த விட்டு தப்பிக்கிச்சு போகிறாரு. ஊமைத்துறையும் என்ன செய்கிறாங்க, உள்ளே வந்து கட்டபொம்மனை தப்பிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் இதில் வந்து சிவசுப்பிரமணியத்தை வந்து என்ன செஞ்சுறாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. எட்வர்ட் கிளைவ் அண்டு வந்து கட்டபொம்மன். After his return to Panjalanguruchi, Kattabomman wrote a letter to the Madras Council narrating the behavior of the collector, Colin Jackson. Edward Clive, the governor of Madras Council, ordered Kattabomman to surrender. The Madras Council directed Kattabomman to appear before a committee. Edward Clive dismissed the collector. எட்வர்ட் கிளைவ் அண்டு கட்டபொம்மனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஆர் லூசிங்டன் வாஸ் அப்பாயிண்டட் கலெக்டர் இன் தி பிளேஸ் ஆஃப் காலின் ஜாக்சன் ஹூ வாஸ் இவென்ச்சுவலி டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய பிறகு கட்டபொம்மன் வந்து கலெக்டர் காலின் ஜான்சன் வந்து எங்களை ரொம்ப அவமானப்படுத்தினார் அப்படின்னு சென்னை கவுன்சிலுக்கு, மெட்ராஸ் கவுன்சிலுக்கு வந்து ஒரு லெட்ரு வந்து எழுதுகிறாரு. எட்வர்ட் கிளைவ் வந்து கட்டபொம்மனை வந்து நீங்கள் வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்து கொடுக்குறாரு, சரண்டர் ஆர்டர் கொடுக்குறாரு. அடுத்து வந்து சிவசுப்பிரமணியத்தை வந்து விடுதலை செஞ்சிடறாங்க. கலெக்டர் ஜாங்சன் வந்து தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அவரை வந்து என்ன செஞ்சிடறாங்க, பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அவருக்கு பின்னாடி வந்து கலெக்டர் எஸ்ஆர் லூசிங்டனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. தென் வந்து இந்த கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர். டூரிங் த டைம் மருது பிரதர் ஆஃப் சிவகங்கா formed the South Indian Confederacy of Rebels against the British. Along with the neighboring Palaikar, this confederacy declared proclamation which came to be known as Tiruchirappalli Proclamation, which came to Tiruchirappalli Proclamation. Kattabomman was interested in this confederacy. He tried to establish his influence over Sivagari, who refused to join the alliance of the rebels. Kattabomman advanced towards Sivagari, but the Palaikar of Sivagari was tributary to the company. So the company considered the expedition of Kattabomman as a challenging to their authority. So the company ordered the army to march Panjalam Kurichi. நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து பாளையக்காரர்களுடைய கான்ஃபெடரசி. சிவகங்கையில் மருதுபாண்டியர் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் உள்ள பாளையங்களெல்லாம் சேர்த்து ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு இதை வந்து உருவாக்குறாரு. இதுக்கு பேர் தான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனன்னு பேர். இதில் வந்து சேர்றதுக்கு கட்டபொம்மனும் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கார். ஆனால் சிவகிரி பாளையக்காரர் வந்து இந்த கூட்டத்தில் சேரலை. அதனால் கட்டபொம்மன் அவர் மீது வந்து போர் தொடுக்கிறாரு. சிவகிரி பாளையக்காரர் வந்து ஏற்கனவே வந்து டேக்ஸ் கட்டினனால ஆங்கிலேயர்கள் வந்து சிவகிரி பாளையக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபால் ஆஃப் பாளையங்குறிச்சி. மேஜர் ஃபோனர்மேன் moved his army to Panjalanguruchi on 5th September. They get all the communication to the fort in a glass at Kallarpatti. Sivasubramania was taken as a prisoner. Kattabomman escaped to Pudukottai. Vijay Raghunatha Thondaiman, Raja of Pudukottai, captured Kattabomman from the jungle of and handed over to company after the fall of Panjalanguruchi. Foreman brought the prisoner assembly of Palaikkarar and after trial sentenced them to death. Sivasubramania was executed at Nagalapuram. Kattabomman was tried before an assembly of Palaikkarar surrendered at Kaitar. 1799 Kattabomman was hanged at Kaitar.
Kattabomman heroic deeds were subject to many folk ballads which kept his memory alive among the people. இதில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஜர் ஃபானர்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுக்கிறாரு. ஆங்கில படை வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்குள்ளே போய் எல்லா கம்யூனிகேஷனையும் கட் பண்ணிடுறாங்க. கல்லர்பட்டியில் சிவசுப்பிரமணியத்தை வந்து கைது செஞ்சிடறாங்க. கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுறாரு. அப்போ களப்பூர் காட்டில் ஒளிஞ்சிருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ராஜா விஜயரகநாத தொண்டைமான் வந்து கம்பெனிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. பாஞ்சாலங்கோட்டை வந்து ஃபால் ஆயிடுது. ஃபானர்மன் வந்து கைதியை என்ன செஞ்சிட்றாரு, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியத்தை கில் பண்ணிடுவாங்க. அடுத்து கட்டபொம்மனை விசாரிக்கிறாங்க. கட்டபொம்மனையும் கைத்தாறு கோட்டையில் தூக்கில் போட்டுருவாங்க. அக்டோபர் 17, 1799. இன்ன வரைக்கும் கட்டபொம்மனை குறித்து அவருடைய வீரத்தை பற்றி நிறையா பாடங்கள்லையும் கதைகள்லையும் நம்ம வந்து படிக்கிறோம். தென் வந்து வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் was a queen of சிவகங்கை. At the age of 16, she was married to Marudu Vaduganather, the Raja of Sivagangai. In 1772, Nawab Afghan and the British troops invaded Sivagangai. They killed Muthu Vaduganather in Kadiyar Govil battle. Velu Nachiyar escaped with a doctor, Vellachi Nachiyar, and lived under the protection of Gopal Naikar at Virupakchi near Dindigul. During this period, she organized an army and employed her intelligent agents to find where the British stored their. She arranged a suicide attack by faithful follower, a commander of Kuili. She recaptured Sivagangai. She was again crowned as queen with the help of Marudu brothers. She was the first queen to fight against British colonial power in India. She known by Tamil as Veeramangai and also known as Jhansi of South India. சிவகங்கையில் ராணி வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை ராஜா முத்துவடுகநாதரை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. இவர் வந்து முத்துவடுகநாதருடைய ஒய்ஃபு தான் வந்து வேலு நாச்சியார். 1772 ஆர்காட் நவாப் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கை மீது போர் தொடுக்கிறாங்க. அப்போ முத்துவடுகநாதர் வந்து இறந்து போயிடுறாரு. இருந்தாலும் வேலு நாச்சியார் தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட தப்பிச்சு கோபால நாயக்கர் விருப்பாட்சியில் உள்ள கோபால நாயக்கர் பாதுகாப்பில் இருக்கார். இவர் வந்து வேலு நாச்சியார் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு படையை உருவாக்கி ஆயுதங்களை சேர்த்து வச்சு ஒரு பெரிய படைப்பிரிவை உருவாக்கி ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கிறார். இந்த வேலு நாச்சியார் வந்து தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த இந்திய பெண்மணின்னு கூட இவரை வந்து சொல்லலாம். இவர் வந்து மருது சகோதரர்கள் ஹெல்ப்போட மறுபடியும் ராணியாக வந்து சிவகங்கையில் மறுபடியும் வர்றாங்க. தென் வந்து மருது சகோதரர்கள் இப்போ நீ வந்து பிக்சரில் வந்து பார்த்துட்ருக்கிறதா வந்து வேலு நாச்சியார். தென் வந்து மருது பிரதர்ஸ். Marudu brothers were the son of Mukaya Palaniappan and Ponnathal. The elder brother was called Periya Marudu and the younger brother Chinna Marudu. Chinna Marudu was the more popular and was called Vandu Marudu Bandiyan. Chinna Marudu served under Muthu Vaduga Periya Udayadevar of Sivaganga. In 1772, the Nawab of Arka laid siege of Sivaganga and captured it. Muthu Vaduga Periya Udayadevar died in battle. However, after few months,
Sivaganga was recaptured by Marudhu brothers and Periyamarudhu was enthroned as the ruler. Chinnamarudhu, Lion of Sivaganga. மருது பிரதர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மருது சகோதரர்கள் பொன்னத்தாள் மற்றும் மூக்கையா இவங்களுடைய பையன். மூத்த சகோதரர் பெரிய மருது, சின்ன சகோதரர் பேர் சின்ன மருது. இவங்க மருது பாண்டியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதில் சின்ன மருது தான் ரொம்ப ஃபேமஸானவர். இவர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. சிவகங்கையில் உள்ள முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர்கிட்ட. ஆற்காடு நவாப் சிவகங்கை முற்றுகையிடும் போது முத்து வடுகநாத தேவர் இறந்து போயிடுறாரு. இருந்தாலும் மருது சகோதரர்கள் மீண்டும் சிவகங்கையை கேப்சர் பண்ணிடுறாங்க. இதில் சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைப்பாங்க. இவர் தான் இந்த மறுபடியும் சிவகங்கையை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ஆக்டராக இருப்பார். தென் causes of conflict. Kattaboman was hanged to death and his brother Umathurai and others fled to Sivaganga where Marudhu Bandiya gave protection to them. The merchants of Sivaganga did not like the interference of company to their internal politics. The company waged war against Sivaganga for these two causes. கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர் ஊமத்துரையும் மற்றவர்களும் சிவகங்கைக்கு தப்பிச்சிடுறாங்க. அங்கே மருது சகோதரர்கள் அவங்கள பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்க கம்பெனிக்கு எதிராக சிவகங்கையில் உள்ளவங்க அவங்க மட்டும் இல்லை வியாபாரிகளும் சேர்ந்து கம்பெனிக்கு எதிராக போர் செய்கிறாங்க. தென் the South Indian Rebellion. In February 1801, brothers of Kattabomman, Umathurai and Savathiya escaped from Palayamkottai prison and reached Kumudi. Chinnamarudhu took them to capital. They restricted their ancestors for fort of Vanjalagurji. The British troops under Colin Macaulay retook fort in April and the Palaikara brothers sheltered in Sivaganga. The English demanded Marudhu Bandiya to hand over the later future of Agnew and colonial Indians marched against them. இந்த சவுத் இண்டியன் ரெபல்லியனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டபொம்மன் சகோதரர்கள் ஊமத்துரையும் சவத்தியாவும் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு கமுதிக்கு வந்துடுவாங்க. அங்கேருந்து தங்களுடைய தலைநகர் சிறுவையில் சின்னமருது கூட்டிகிட்டு போவார். கட்டபொம்மன் சகோதரர்கள் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. காலின் மெக்காலே ஆங்கில படைகள் மீண்டும் அவங்களுடைய கோட்டையை பாளையங்கோட்டையை கேப்சர் பண்ணிடும். இவங்க சிவகங்கையில் மருது சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மருது சகோதரர்களை பிரிட்டிஷ் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒப்படைச்ச காலின் மெக்காலே தலைமையில் ஆங்கில படைகள் மீண்டும் கோட்டையை கேப்சர் பண்ணிடுறாங்க. பாளையக்கார சகோதரர்கள் சிவகங்கையில் தான் தஞ்சமடைய வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணனால ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களை தப்பித்தவங்களை தங்களிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுப்பாங்க. இந்த கோரிக்கையை மருது சகோதரர்கள் என்ன செய்யலை அப்படின்னா ஏற்றுக்கலை. அதனால் கர்னல் அக்னியும் கர்னல் இன்ஸும் என்ன செய்வாங்க, மருது சகோதரர்களுக்கு எதிராக படையை நடத்திட்டு போவாங்க. இந்த பாளையக்காரர் போர் அதுக்கு நடந்த போரை விட ரொம்ப பெருசாக நடக்குது. சிவகங்கையில் மருது சகோதரர்கள் திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர், மலபாரில் கேரளாவர்மன், மைசூரில் கிருஷ்ணப்ப நாயக்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு போரை அறிவிக்கிறாங்க. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.